சூப்பரான கத்திரி முருங்கை மசால். இந்த டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகுந்தம் பருப்பு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளித்து கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வெட்டி வச்ச கத்திரிக்காய் முருங்கை இதோடு ஆட் பண்ணி காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாவும் அரைச்சி போடுவோம். அதனால் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்தா போதும். இப்போ மசாலாலாம் நல்லா காயோடு வதக்கி விட்டுட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேவையானதை அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, பட்டை, 2 வெள்ளைப்பூடு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாவும் வெள்ளைப்பூடும் ஃப்ளேவருக்காக சேர்க்குறது, அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். காய் ஓரளவு இப்போ வெந்து வந்துருச்சு. இப்போ அரைச்சதை நம்ம இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான முருங்கை கத்திரி மசால் ரெடி. அதுவும் புளிச்சாதம் லெமன் சாதத்துக்கு இது சூப்பரான சைட் டிஷ்.